பெரிய பொண்ணு 8வது படிச்சுன்னு இருந்தா. அவங்க எதிர் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, பொண்ணு நல்லா இருக்குது, பொண்ணு எனக்கு கட்டி கொடுன்னு அவங்க அக்கா மூலியமா வந்து என்னை கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? சரி, நான் என்ன பண்ணேன், சரி வீட்டுக்கார் சரியில்லை, ஃபுல்லாக குடிச்சிட்டு வர அமங்கலம் பண்ணுறாரு, நைட்டில் அடிக்கிறாருன்னு நான் கட்டி கொடுக்குறேன். எத்தனை வயசு உங்க பொண்ணு? 13 வயசுல கட்டி கொடுத்தேன். மனசாட்சியே இல்லையாமா? இல்லைங்க, இல்ல இல்ல. அப்புறம் கட்டி கொடுத்து எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டாரு. கட்டி கொடுத்தா எப்படி இறந்தாரு? உடம்பு சில மஞ்சக்காமல முத்தி போச்சு, கிட்னி ஃபால்ட்டு, ஃபுல்லாக குடி. இறந்து 2ஆம் மாதமே இவன் வந்துட்டான். வந்து இதுமாதிரி நீயே எனக்கு வேணும், உங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்துக்க சொன்னார், நீ இல்லாமலாம் எங்களால் இருக்க முடியாது, மொத்தமாக இருக்கலாவா. என்னடி இது? நீ எனக்கு வேணும்னா என்ன அர்த்தம்? அவன் வச்சுக்கிறதுக்கு கத்தி வச்சு நீ எனக்கு வேணும், என்னை விட்டு நீ புரியல எனக்கு. அவன் பொண்டாட்டிக்குன்னு சொல்றான் மேடம், சொல்லாம சொல்றான் மருமக. 2வது நம்மளுக்குன்னு ஒரு துணை இருந்தா நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கோ, நம்மளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். இல்லைன்னா இவன் வந்து நம்மள எதனா இது செய்ய கேட்பாருன்னு ஒருத்தர் எடுத்துக்கணும் மேடம். நான் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அவர் எடுத்து 2 வருஷம் ஆகுது மேடம். நான் அவருக்கும் கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது. நான் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு பாக்குறேன். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. முடியல எனக்கு இது கேட்கறதுக்கு. அர்த்தம் கட்டத்தனமா இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே. அவருக்கு குழந்தை இருக்கா, 3 குழந்தை இருக்கா, ஆனா இவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அது எப்படி எடுத்துப்பீங்க? எடுக்கலாங்க, எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம், எடுங்க.